இப்போ ராமானுஜரை பார்த்தே விண்ணப்பிக்கிறார் திருவரங்க தமுதனார். இதே கருத்து தான். உலகத்தில் உள்ள பெரும்பாலானோர் என்ன செய்கிறார்கள்னா பெருமாள் திருவடியில சரணாகதி செய்கிறார்கள். கீதையில் கண்ணபிரான் காட்டியபடி ஏன் திருவேங்கடமுடையான் தன்னுடைய திருமேனியிலேயே காட்டுகிறார். நேரா என்னுடைய திருவடிகளை பற்றிக்கொள், வலது திருக்கரம் திருவேங்கடமுடையான் காட்டுறார், என் பாதத்துல சரணாகதி பண்ணினால் இடது திருக்கரத்தாலே உனக்கு பிறவி பிணியையே தொடையளவாக வற்றச் செய்கிறேன் என்று திருவேங்கடமுடையான் நமக்கு உணர்த்துகிறார் அல்லவா. அதை பார்த்துட்டு என்ன பண்றாளாம், அந்த சரணாகதிக்கு தேவையான தன்மைகளை எல்லாம் வளர்த்து கொண்டு நாம் பெருமாள் திருவடியில போய் சரணாகதி பண்ணுகிறேன்னு பண்ணுகிறார்கள். உலகத்திலே முக்திக்கு பெரும்பாலானோர் கை கொள்ளக்கூடிய உபாயம், சாதனம், வழி, மார்க்கம் இதுதான். சீர்கொண்டு, சீர்னா நற்குணங்கள்னு அர்த்தம். இப்ப நாம பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண போறோம்னா நம்ம கிட்ட அந்த சரணாகதிக்கு ஏற்ற சில தன்மைகள் இருக்கணுமா. வியாக்கியானத்தில் பிள்ளைலோகம் ஜீயர் அழகாக காட்டுகிறார். ஆக்கிஞ்சன்யம், வேறு புகழற்றவனாக இருக்க வேண்டும். நம்ம கையில கைமுதல் என்பது எதுவுமே இல்லாதவனாக, பெருமாளை விட்டா வேறு கதியே கிடையாது, அந்த நிலையில் இருக்கணும். மகா விஸ்வாசம், பகவான் காப்பாற்றியே தீருவான், எப்படியா இருந்தாலும் அவன் என்னை காப்பான்கிற உறுதியான நம்பிக்கை அது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். பகவான் சாஸ்திரத்துல கட்டளைகள் இட்டிருக்காரா, அதையெல்லாம் சரியாக நான் பின்பற்றுவேன், அவருக்கு பிடிக்காத விஷயங்கள்லேருந்து விலகி நிற்பேன், மனத்தை அடக்குவேன், புலன்களை அடக்குவேன். இது போல சீர் என்றால் நற்குணங்கள்னு அர்த்தம். சீர்கொண்டுனா இந்த நற்குணங்களை எல்லாம் கை கொண்டு பேரறம் செய்து, அறம்னா தர்மம்னு அர்த்தம், பேரறம்னா மிகச்சிறந்த தர்மம். உலகத்திலே மிகச்சிறந்த தர்மம் எது? தர்மம் அப்படின்னா நாம் அடைய வேண்டிய இலக்கை பெற வைக்கக்கூடிய சாதனம்னு அர்த்தம். அந்த மிகச்சிறந்த தர்மம் யாருன்னா பெருமாள் தான். அவர் திருவடிகளை பிடிச்சுட்டா மோட்சம் போறோம் இல்லையா. அப்ப அவனையே பற்றுவதாகிய சரணாகதிக்குத்தான் பேரறம்னு பேரு. அப்ப நாம் பண்ணக்கூடிய மற்ற அனுஷ்டானங்கள்லாம் அறம், தர்மம். சரணாகதிங்கிறது சிறந்த தர்மம், பேரறம். ஏன்னா அங்க பெருமாளே தர்மமா இருக்கார், பெருமாளே வழியா இருக்கார், அவரே மோட்சம் கொடுத்துடுறார். அப்போ சீர்கொண்டு நற்குணத்தை எல்லாம் வளர்த்து கொண்டு பேர் அறம், மிகச்சிறந்த தர்மமாகிய சரணாகதியை செய்து பகவான் திருவடிகளிலே அனுஷ்டித்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி நல்வீடு செறிதும் என்னும்